மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி நல்லா சிகப்பாக எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் கட் பண்ணி இரும்பு சட்டியில் சேர்த்துருக்கேன். அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா ப்ரௌன் ஆகணும். லைட்டாக வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி பார்த்தா கட் ஆகணும். கரண்டியிலே கட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் நல்லா அந்த மாதிரி ப்ரௌனாக கேரமலைஸ் ஆகணும். இப்படி கட் ஆகணும். ப்ளஸ் கேரமலைஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். வெங்காயத்தை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அடுத்து அதே இரும்பு சட்டி அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு வதங்கப்பட்டிருக்கணும். இப்போ வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்க்கலாம். ரெடியாக அரைச்சி ரெடியாக வச்சுருக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காய பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு அந்த பன்னீர் பண்ண அந்த வாட்டரை மிக்ஸி ஜாரில் கழுவி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா இது கெட்டியாகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுப்போம். அதுக்குள்ளே நம்ம தக்காளி பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி 5 முந்திரி அதையும் சேர்த்து இப்போ இது நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பன்னீரை பால் 1 லிட்டரு வாங்கி லெமன் புழிஞ்சு பன்னீர் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இதை நான் வீட்டிலே செஞ்சுருக்கேன். வீட்டிலே செஞ்சு அந்த தண்ணியை தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பன்னீர் மசாலாவுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. வெங்காய பேஸ்ட்டு நல்லா வதங்கப்பட்டுருச்சு. இப்போ நம்ம தக்காளியும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்ப்போம். பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் பன்னீர் செஞ்ச அந்த வாட்டர் கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த வாட்டரை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் சேர்க்க போகிறேன். இந்த வாட்டரை நல்லா மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு, மசாலாவுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்க போகிறோம். பன்னீர் மசாலா லைட்டாக இனிப்பாக இருக்கும். அதனால் உப்பு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். அப்புறமா கடைசியில் நமக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் இப்போ சேர்க்க போகிறோம். நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மசாலாஸ்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வேகட்டும். சிம்மில் வச்சு இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வேக விடுவோம். அதுக்குள்ளே நம்ம பன்னீரை ஸ்கொயர் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை
ஸ்கொயர் க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மசாலா நல்லா இவ்வளோ கெட்டியாகிற வர இவ்வளோ வச்சு நல்லா நம்ம வதக்கியாச்சு. எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு இதில் அந்த வாட்டர் இருக்குது இல்லையா, பன்னீர் எடுத்த வாட்டர், அந்த வாட்டர் கொஞ்சம் இப்போ சேர்க்குறோம். சேர்த்து நல்லா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரோம். வாட்டர் இல்லாதவங்க நார்மல் வாட்டர் ஊற்றலாம். இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப கெட்டியாக இருக்குது மசாலா, கொஞ்சம் வாட்டர், எல்லாமே வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும், மசாலாவும் பன்னீரும் கொஞ்சம் சேர்ந்து வேகட்டும். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம பன்னீர் மசாலா கூட சேர்க்க போகிறேன். கொத்தமல்லி சேர்த்தாச்சு, கொஞ்சம் கலந்து விட்டுறலாம். டூ மினிட்ஸில் பன்னீர் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். நம்ம பன்னீர் மசாலா நல்லா இதை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பபிள்ஸை சுற்றிலாம் எண்ணெய் இருக்குது இல்லையா. இப்போ பன்னீர் மசாலா ரெடி டு ஈட். சாப்பிட்லாமா? இது சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்து பன்னீர் மசாலா சாப்பிட்லாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம்.